ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஷைனி டிகே vlog. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரேண்டம் மீஷோ ஹால் தான் பார்க்க போகிறோம். ரேண்டம்னு சொல்கிறத விட இதில் வந்து ஸ்டேஷ்னரி ஹால், தென் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நான் அதில் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஷூ குஷன் தான். இது வந்து நான் ரொம்ப டேஸாக வந்து சர்ச் பண்ணி ஃபைனலாக வந்து மீஷோவில் தான் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். எனக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். எவ்வளோ டைட்டான சைஸில் வந்து ஷூ வாங்கினாலும் ஃபைனலி எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் இதோட சொல்யூஷனே கண்டுபிடிச்சேன். இது வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வின்டர் சாக்ஸ் தான். நார்மல் சாக்ஸுக்கும் வின்டர் சாக்ஸுக்கும் நிறையா வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வின்டர் டைமில் வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு கால் மட்டும் குளிரும், கால் மட்டும் நடுங்கும். ஸோ என்ன தான் பெட்ஷீட்லாம் போத்திட்டு படுத்தா மட்டும் கால் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் ட்ரிப்பு போகிறப்ப இருந்தாலும் சரி, ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. தென் வந்து இதில் இன்னொரு பார்ட் என்னென்னா, இதோட ஃபிங்கர் டைப் தான். ஸோ எப்போதுமே வந்து ஹோல் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்களா, ஸோ இதில் வந்து டிஃபைன் பண்ணி தனியாக ஒரு ஃபிங்கருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது இன்னுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு நான் யூஸ் பண்ணப்போ. நெக்ஸ்ட்டு வந்து மீஷோ பண்ண சம்பவம் தான் இது. ஸோ ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஆயில் டிஸ்பென்சர் வாங்கியிருப்பேன். அதோட கேப்பு வந்து இந்த மாதிரி 2 monthsலேயே வந்து அக்கக்கா வந்துடுச்சு. ஸோ இதில் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட இது வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு மட்டும்தான் அப்படி ஆயிருக்குன்னு பார்த்தா கமெண்ட்டில் நிறையா பேர் எனக்கும் அப்படி தான் இருக்குது, எனக்கும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ வெறும் அந்த பாட்டில் மட்டும் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. திரும்பி அந்த மீஷோலே போய் சர்ச் பண்ணப்போ இந்த மாதிரி கேப்ஸ்லாம் வந்து கிடச்சிச்சு. டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லேயே இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து 4-5 பீஸ் வந்து 100 rupees 120 அந்த சம்திங் தான் இருந்துச்சு. இப்போ இதை வந்து 6 month மேலே வந்து அம்மா யூஸ் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன இதில் ஸ்கேம் நடக்குதுன்னு தெரில. பட் இது வந்து இப்போ சூப்பராகவே ஒர்க் ஆகுது. மேபி அது வந்து பழசா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் தான். இதை வந்து நான் ரொம்ப நாளாக நிறைய வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு பீஸோட ப்ரைஸே வந்து 100க்கு மேலே தான் இருந்துச்சு. பட் ஆனால் மீஷோவில் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இதில் வந்து மொத்தம் வந்து 4 பீஸ் வந்து உட்டன் கோம் இருக்கும். ஸோ இது வந்து நீம் உட்டன் கோம். இதோட ப்ரைஸ் வந்து 150 160 அந்த சம்திங்கில் தான் அந்த 4 பீஸுமே சேர்த்து. நான் என்ன நினச்சேன்னா, இந்த ப்ரைஸ்க்கு எப்படி தருவாங்க, ஒருவேளை டேமேஜ்டாக வருமோ அப்படிலாம் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. சூப்பராக வந்து பேக்கிங்லாம் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. தென் இதப்போ வந்து ஒரு 1 monthக்கு மேலே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவுமே எந்த ஒரு ஃபேட் ஆகலை. இதோட ஷார்ப்புமே வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு மீஷோலே நான் வாங்கின ப்ராடக்ட்டில் இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா, இந்த வந்து வேம்பிலேயோட ஒரு இயரிங்ஸ் செட்டு தான். இது நம்ம கொரியன்ஸ் இயரிங்னு சொல்லலாம், என்னென்ன சொல்லலாம். பட் இது நான் எப்படி வாங்கினேன்னா, பிக் பாஸில் வந்து சௌந்தர்யா அவங்க வந்து ஒரு கோல்டு ஹூக் இயரிங்ஸ் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. நிறையா டைம் அதே தான் வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான், ஸோ அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலான்னு சொல்லி பார்த்தப்ப தான் இந்த இயரிங்ஸ் வந்து என் கண்ணில் மாட்டுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் வந்து இந்த பேர்ல் இயரிங் இப்போ காமிக்கிறல, ஸோ அதுதான் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். இதில் மொத்தம் வந்து 9 pair ஆஃப் இயரிங்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லாமே நான் ஒரு 1 monthக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, எதுவுமே ஃபேட் ஆகலை. ஸோ அதுவுமே வந்து சூப்பர் தான். இன்னொன்று இதோட ப்ரைஸ் தான். அதோட ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கும் வந்து எல்லாத்தோட லிங்க்குமே வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் வந்து நான் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பவுச் தான். இதை வந்து ஸ்டேஷ்னரி பவுச்சுன்னு சொல்லலாம், இல்லை வந்து மேக்கப் பவுச்சுன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது தான் வச்சுக்கோங்களே. இதே மாதிரி சேம் பவுச் என்கிட்ட வந்து 6 yearsஆக இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், அது வந்துட்டு ஒரு டோரிமான் பவுச். ஸோ அது வந்து நான் 6 years மேலே வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் நிறையா தடவை சர்ச் பண்ணிட்டேன். பட் அந்த மெட்டீரியல்லையும் கிடச்சதில்ல, அந்த சைஸ்லேயும் கிடச்சதில்ல. பட் ஆனால் மீஷோவில் சும்மா யதார்த்தமாக பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு வந்துச்சு. இதோட சேர்ந்து அந்த டோரிமான் பவுச்சும் சேர்த்தே வந்து 150 140 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஒருவேளை குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். பட் நான் வச்சுருக்கிறத விட பெட்டர் குவாலிட்டியிலே இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் பவுச்சாக நான் நினைக்கிறேன். தென் நீங்கள்
வந்து ஹலோ கிட்டி உங்களுக்கு பிடிக்குமா இல்லை டோரிமான் பிடிக்குமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ கிட்டி பிடிக்கும்னா பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், டோரிமான் பிடிக்கும்னா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி என்னை டார்ச்சர் பண்ணி வாங்கின ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். இது வந்து ஒரு ப்ரஷ் செட்டு. ஸோ இது வந்து எனக்கு இந்த பிராண்டு வேணும் அந்த பிராண்டு வேணும், அதில் வந்து எல்லா ப்ரஷஸும் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆஃப்லைனில் தேடாத கடையே இல்லை, நிறையா கடையில் போய் தேடி எங்கேயுமே கிடைக்கல. ஃபைனலாக வந்து சும்மா மீஷோவில் பார்த்தப்ப சரி எனக்கு ஓகே இதுவே ஓகே எனக்கு வாங்கித்தான்னு சொல்லிட்டா. பட் இதோட ப்ரைஸை பார்த்தப்ப சரி ஒரு ப்ரஷ்ஷே வந்து 60-70 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கோம். இது வந்து 150-160க்கு இவ்வளோ ப்ரஷஸ் ஒர்த்தான்னு சொல்லி தான் ஆர்டர் போட்டது. பட் ஆனால் உண்மையாலே இது வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு அவள் வந்து வந்தோடனே பெயிண்டிங்லாம் பண்ணால். ஸோ அந்த பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவிலே நான் எண்டிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவளோட ரிவ்யூ என்னென்னா எல்லாமே நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் இது அவளோட ரிவ்யூ. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து அவளுக்காண்டி வாங்கினதான். இது வந்து A4 GSM பேப்பர். ஸோ வந்து நிறையா வந்து பெயிண்டிங் பண்ணுவாள். நார்மல் நம்ம A4 ஷீட்லலாம் பண்ணோன்னா பின்னாடி ஃபுல்லாக இதுவாகும், சில இதில் ஓட்ட கூட விழுல. ஸோ அதனால் இதை ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் பேப்பரில் பண்ணது. ஸோ நார்மல் பேப்பரில் பண்ணோன்னா பின்னாடி அந்த மாதிரி அச்சு விழுவுறது, தென் வந்து இன்னும் நம்ம டீப்பாக பண்ணோன்னா எல்லாமே இதுவாகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் நார்மல் ஷீட்டில் பண்ணது தான் இதெல்லாமே. அவள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாள். இது வந்து 215 GSM பேப்பர். இல்லை மொத்தம் 25 பேப்பர்ஸ் வந்து இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் ஃபேடாகி வரும் இல்லை கலர் எதுவும் டேமேஜ்லாம் ஆகிருக்கும் அப்படின்னு. பட் எந்த ஒரு அழுக்கோ எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாகவே வந்து பேக்கிங் பண்ணி வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் வந்து இதில் மொத்தம் 25 ஷீட்டுமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுதான் இருக்காதுன்னு நினச்சோம். 1க்கு 2 தடவை கூட கவுண்ட்லாம் பண்ணி பார்த்தோம். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் காமிக்கிற இந்த வாட்டர் ஃபால் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த GSM பேப்பர் வச்சு தான் வந்து பண்ணால். ஸோ அவள்கிட்டையுமே கேட்டப்போ எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னால். அந்த ப்ரஷ் அண்ட் அந்த பேப்பர் வச்சு தான் இது ஃபுல்லாகவே வந்து அவள் வந்து வரைஞ்சிருப்பா. ஸோ அவள் வரைஞ்சிருக்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க. எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் ஷேர் ஆகும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.